தெரியல இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு தோணுச்சு. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் வந்து அந்த கிளாஸ் டீச்சருக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு மாணவனா இருந்துக்கிறாங்க. ஏன் காரணம் கேட்டோம்னா, சரியானபடி இவன் ஹோம்வொர்க் பண்றதில்ல, ஸ்கூலுக்கும் வரதில்ல, டைமுக்கு வரதில்ல. அது இல்லாம அந்த ஸ்கூல்ல வந்து இந்த பாடத்த கவனிக்கிறதில்ல, யார்கிட்டயும் பேசுறதில்ல. தனிமையில மூலையில போய் உட்காந்துட்டு இருக்கிறான். இத பார்த்தோனே உங்களுக்கு பிடிக்காம போணுச்சு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு தப்பான ஒரு உதாரணம் இருந்துச்சுன்னா, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இந்த பையன உதாரணமா காமிச்சு நிறுத்த வச்சு, இந்த பையன உதாரணமா காமிச்சிருந்தாங்க அந்த மிஸ். இப்படி இந்த அரையாணை தேர்வுலாம் வருதுங்க. இந்த அரையாணை தேர்வுல இந்த பையன் ரொம்ப ரொம்ப மிக மிக ரொம்ப மார்க் கம்மியா எடுத்துக்கிறாப்படி. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல வெரி வெரி புவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்த ஹெட்மிஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்த இந்த ஹெட்மிஸ் வந்து கேட்டுருக்காங்க, ஏன் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல இப்படி எழுதிருக்கிறீங்க? இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தானா அந்த பையனுடைய தன்னம்பிக்கை உடைக்கிற அளவுக்குள்ள இந்த ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இப்படிலாம் ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அந்த மிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க மிஸ் இவன் ஸ்கூலுக்கு வந்தாலும் ஒழுங்கா வரதில்ல, அது இல்லாமல் பாடத்தை கவனிச்சாலும் பாடத்தையும் கவனிக்கிறது இல்லை, யாரு கூடயும் பேசுறதில்ல, அவன் பாட்டு தனிமையில் போய் உட்காந்துக்கிறான், இந்த ஸ்கூலுக்கு வரானா இல்லை எதுக்கு வரானே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த நிறையா புலம்பிருக்கிறாங்க அந்த மிஸ். அதுக்கு வந்து இந்த ஹெட்மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் என்கிட்ட தான் இருக்குது, அவன் 5ஆவதுலேருந்து படிக்கும்போது அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அந்த 5ஆவதுல பார்த்தோம்னா அந்த பையன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 6ஆவதுல பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் அந்த பையன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 6ஆவதுக்கு நடுவில் பார்த்தோம்னா அப்போ அவங்க அம்மாவோட அந்த உடல்நிலையில் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கிறத அந்த பையன் உணர்றான். இதை கேள்விப்பட்டோன்னா அந்த பையனோட படிப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவன் 7ஆம் வகுப்பு போகிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எதிர்பாராத விதமாக இறந்துடுறாங்க. இதை இதை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு வந்து மேலும் இந்த படிப்பில் வந்து கவனம் இல்லாமல் போயிடுது. சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையும் உருவாகலை. இதனால தான் இந்த பையன் வந்து இப்படி இருக்கிறான், நல்ல பையன் தான், நல்லா படிச்சிருந்த பையன் தான், அதனால தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை பார்த்து இது கேட்டு இது ரொம்ப வருத்தம் அடைந்த மிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே மிஸ் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே நான் அந்த பையன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வகுப்புக்கு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த பையனை கூட்டு வந்து ஒரு அரவணைப்போடு இப்படி, அதாவது ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த உதாரணமாக காமிச்சாங்க அந்த பையனை. அந்த பையனுக்கே ஒரு உதாரணமாக ஒரு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்து இந்த பையனை வந்து நல்லபடியாக படிக்க வச்சுருந்தாங்க இந்த மிஸ்ஸு. இப்படி இருந்த சுச்சுவேஷனில் இந்த 7ஆம் வகுப்பு இந்த முடிச்சுட்டு போகிற டைமில் இந்த எல்லாரும் கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்போம்ல இந்த டீச்சர்ஸ்லாம், அதே மாதிரி இந்த பையனும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கான். அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு சென்ட் பாட்டிலும் ஒரு பிரேஸ்லெட்டும் இருந்திருக்குங்க. அந்த பழைய சென்ட் பாட்டில் அந்த பழைய பிரேஸ்லெட்டை பார்த்தோன்னே அந்த சுற்றி இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடாது பழசை கொடுக்குறானே அப்படின்னு. இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுக்கிட்டு அந்த பிரேஸ்லெட்டை போட்டுருக்குறாங்க. இதை பார்த்து அந்த மாணவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மிஸ் கடைசியாக இந்த பிரேஸ்லெட் வந்து எங்கள் அம்மா கடைசியாக போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் போடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிகழ்ச்சியான உங்கள் சம்பவம் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கான்டாக்ட் வந்து அப்பப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அப்போ லெட்டர் போக்குவரத்து மட்டும் இருந்திருக்கு. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு மிஸ் யாருன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் வந்துருக்கிறான். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மேலும் மேலும் அவங்க காலேஜ்லாம் போகணும்ல, அடுத்தடுத்து போகணும்ல, அதனால் அவங்க வெளியே கான்டாக்ட்லாம் வெளியே போயிடுது. இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. நல்ல ஒரு படித்து செட்டில் ஆகி ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறான். வெளிநாட்டில் நிறைய சம்பளத்தோட வேலையில் ஜாயின் பண்ணுறான். அதுக்கு பின்னாடி கல்யாணங்கள் ஒரு பேச்சு வருது. உடனே ஒரு திருமணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அதுக்கு உடனே வந்து தபால் மூலமாக அந்த பத்திரிக்கையும் ஃப்ளைட் டிக்கெட்டும் சேர்த்து அனுப்பிச்சிக்கிறாங்க இந்த மாணவர். இதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸை வந்து இந்த பத்திரிக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்துட்டு ரொம்ப நிகழ்ச்சியோட ஒரு ஆர்வத்தோடு இருந்துக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் போனோடனே மொதல் வரிசையில் பெரிய ஒரு சேரில், ஒரு சிம்மாசனமான ஒரு சேரில் அம்மான்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்ட அந்த சேரில் அந்த டீச்சரை வந்து அமர வச்சுருந்தான். அதுக்கப்புறம் அவங்க இந்த மாணவனும் அந்த பொண்ணு வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இவங்களால தான் நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சொன்னாப்படி இந்த மாணவர். அதுக்கு அந்த மிஸ் வந்து ஒரு எனக்குள்ள ஒரு தாய்மை குணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர வச்சதான் இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் அப்போ நடக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட கண்ணில் வந்து கண்ணீரும் இருக்குது. அதே மாதிரியே இந்த மாதிரி சம்பவம் எல்லாரோட லைஃப்லையும் நடந்திருக்குங்க. அந்த படிக்கும்போது ஒரு நல்ல ஆசிரியர், நம்மளுக்கு பிடிச்ச ஆசிரியர் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் அவங்க பேர் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தலைச்சிறந்த ஆசிரியர்களுக்கு இந்த கதை வந்து ஒரு சமர்ப்பணங்க.